ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 2 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்மளுடைய சேனல்லே குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்கும். மறக்காமல் அந்த 2 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3வது டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலும் அந்த பிளேலிஸ்ட்லேயே ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்துருந்துருப்போம். அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் டெஸ்ட்டில் நம்ம என்ன டாபிக் சொல்லியிருந்தோம்னா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் என்ற லெசன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் என்ற லெசன் வந்து உங்களுக்கு சிலபஸில் எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். யூனிட் 8ல் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு டேரெக்டாகவே இந்த லெசனோட நேம் வந்து டாப்பிக்காக கொடுத்துருந்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு. இந்த லெசனும் அடுத்தது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த 2 லெசனும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெசனு. இந்த 2 லெசன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் வரும். இந்த 2 லெசனும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சென்னை வாசிகள் சங்கம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இச்சங்கம் 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷனில் இவ்வமைப்பில் நீதிபதிகளே அதிக எண்ணிக்கையில் இருந்தனர்னு சொல்லியிருக்காங்க. 4வது ஆப்ஷன் பாருங்கள். இச்சங்கம் மேற்கொண்ட முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சங்கம் பற்றிய தவறான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 1852 பிப்ரவரி 26 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 1852 பிப்ரவரி 26 தான் நிறைய வணிகர்கள் சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா கஜுல லட்சுமணரசு, சீனிவாசனான்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சங்கத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட தேவைகளை அனைவருக்கும் தெரிவிக்கிறதா இந்த சங்கத்தோட நோக்கம். அதனால் பி ஆப்ஷனும் கரெக்டு தான். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள். இவ்வமைப்பில் நீதிபதிகளே அதிக எண்ணிக்கையில் இருந்தனு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த சங்கத்தில் வந்து நீதிபதிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்க மாட்டாங்க. வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க. ஏன்னா வணிகர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின சங்கம் தான் இது. இது வணிகர்கள் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. சி ஆப்ஷன் வந்து தவறான ஆப்ஷனு. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். இச்சங்கம் மேற்கொண்ட முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இச்சங்கத்தோட முயற்சியால் தான் சித்திரவதை ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தை பற்றி கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சங்கம் வந்து எதுக்காக உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதுன்னு. இதுதான் அதோட முக்கிய நோக்கம். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட நலனுக்காக இவங்க வந்து போராடி இருப்பாங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா கிறித்துவ சமயப்பரப்பு குழுக்களுக்கு அரசு ஆதரவு அளித்தது வந்து எதிர்த்திருப்பாங்க. இதில் இந்த சித்திரவதை ஆணையம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது எப்படி போட்டிருப்பாங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த விவசாயிக போராட்டம் மூலியமாக தான் இந்த சித்திரவதை ஆணையம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. இதன் மூலயமா சித்திரவதை சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். இவ்வளோதான் இந்த சங்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சங்கத்தை பற்றி நமக்கு 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 12th ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பாயிண்ட்ஸ்லாம் அதிகம் இருக்காது. அடுத்தது இந்த கஜுல லட்சுமணரசன் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து 1866 இறந்திருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த சங்கம் வந்து செயலிழந்திருக்கும். அடுத்து இந்த சங்கத்தில் முக்கியமான ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் வந்து சென்னைக்குள்ளார மட்டும்தான் அதிகம் செயல்பட்டுருக்கும். நேஷ்னல் லெவலில் இந்த சங்கத்தோட செயல்பாடு வந்து அதிகம் இருந்திருக்காது. அது வந்து இதோட முக்கிய குறைபாடாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த சங்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சரு. நீதிபதிகள் கிடையாது, வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருந்திருப்பாங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்துடலாம். 2வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. டி முத்துசாமி, தி இந்து, சுதேசமித்திரன் பருவ இதழ், சுதேசமித்திரன் நாளிதழ், இதுக்கெல்லாம் என்னென்ன ஏன்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொறுத்துகைக்கே ஒரு கதை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டி முத்துசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி தான் இந்த டி முத்துசாமின்றவர். எந்த வருஷம் நியமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1877 தான் நியமிச்சிருப்பாங்க. இவர் நியமித்தோடனே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகளில் வந்து இதை விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. அதாவது ஒரு இந்தியனை போயிட்டு நீதிபதியாக நியமிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் வந்து விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. கடைசியாக தான் பார்த்தா அந்த பத்திரிகைகள்லாம் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் நடத்துகிறதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்தியர்களோட எண்ணங்களை தெரிவிக்கிறதுக்காக இந்த தி இந்து, சுதேசமித்திரன்லாம்
உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் இந்த பொறுத்துகையோட சின்ன கதை. அடுத்து இந்த தி இந்து இது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியர்னு ஒருத்தர். அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் வீரராகவாச்சாரியன்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1878 தி இந்து என்ற இதில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது 3வது ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, சுதேசிமித்திரன் பருவ இதழ். இது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜி சுப்பிரமணியன் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1891 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பருவ இதழாக இருக்கும். அடுத்தது 4 இதழாக மாறி இருக்கும். 4 இதழாக எப்போ மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1899 வந்து இது 4 இதழாக மாறி இருக்கும். தி இந்து வந்து 1878, சுதேசமித்திரன் வந்து 1891. அது 4 இதழாக ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1899. டி முத்துசாமி வந்து 1877 நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பாரு. இதை நீங்கள் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சராக வரும். 2, 3, 4, 1 இதுதான் இதுக்கு ஆன்சரு. அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்க, திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி திருப்பூர் குமரன் பற்றி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்த ஆண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1932 ஜனவரி 11ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவர் இறந்த ஆண்டு. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1904 தான் பிறந்திருப்பார். அவர் என்ன ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சென்னிமலையை சேர்ந்தவர். இந்த ஈரோடு சென்னிமலைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுத்துக்களை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 1904 ஈரோடு சென்னிமலையில் வந்து பிறந்திருப்பார். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சரு. அடுத்தது 1905 என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 1905 வந்து வங்க பிரிவினை நடந்திருக்கும். அடுத்தது சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது 1906 பாருங்க. 1906 என்ன நடந்திருக்கும்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வந்து பாவுசி வந்து உருவாக்கியிருப்பாரு. அது ஃபுல் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16 வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் டியில் இருக்கிற 1903 பாருங்க. இந்த 1903 என்ன ஒரு முக்கியமான நடந்திருக்கும்னா காமராஜர் வந்து 1903 தான் பிறந்திருப்பாரு, ஜூலை 15. அவர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்கிறோம். அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ராஜாஜி அவர்கள் யாகூப் ஹாசன் என்பவருடன் நெருக்கமாக செயல்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நெருக்கமாக செயல்படுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து யாகூப் ஹாசன் என்றவர் கூட நெருக்கமாக செயல்பட்டது தான். இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யாகூப் ஹாசன் என்றவர் யாருன்னு பார்த்தரலாம். இந்த யாகூப் ஹாசன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை வந்து ஆரம்பித்தவர் தான் இந்த யாகூப் ஹாசன் என்றவர். அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தரலாம். ஒத்துழையாமை இயக்கம் வந்து எந்த வருஷம் வந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஏன் நிறுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம்னு ஒன்று நடந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தில் ஒரு 22 காவலர்களில் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த வன்முறைக்கு அப்புறம் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கைவிட போகிறதா வந்து காந்தி அறிவிச்சிருந்திருப்பார். இந்த சௌரி சௌரா சம்பவத்தோட டேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1922 பிப்ரவரி 5 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. இதுதான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறதுக்கான முக்கியமான காரணம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எந்த ஆண்டு வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. 1942 ஆகஸ்ட் 8 அப்போ தான் இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தப்போ தான் காந்தியடிகள் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, செய் அல்லது செத்துமடின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து கைது பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்கி வருவாங்க, அப்படியே கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காமராஜர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இறங்கிடுவார். அரக்கோணத்தில் இறங்கி இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துக்காக நோட்டீஸ் கொடுக்க போயிடுவார். இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தில் என்னென்னலாம் நிகழ்வு நடந்திருக்குன்றதை நம்ம ஒரு கொஸ்டினாகவே பின்னாடி வச்சுருக்கோம். அப்போ அதை பற்றி பார்க்கலாம்.
5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்கலாம். கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வ.உ.சி. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியா தான் இருக்கு. வ.உ.சி. ஏன் கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்னா, இந்தியாவோட கடற்கரை வாணிபத்துல ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தை வந்து அவர் எதிர்த்தாரு. அதனால தான் அவர் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. இது எப்போ தொடங்குச்சுன்னு நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். 1906 அக்டோபர் 16 தான் இது தொடங்கியிருப்பாரு. இது உங்களுக்கு தமிழ் புக்லேயே கொடுத்துருந்துருப்பாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சரு. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி வ.உ.சி. பற்றியும் இந்த கப்பல் நிறுவனத்தை பற்றியும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். வ.உ.சி. வந்து எப்போ பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1872 செப்டம்பர் 5 தான் பிறந்திருப்பாரு. எங்கே பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் தான் இவர் பிறந்திருப்பாரு. இவரோட சிறப்பு பெயர்லாம் உங்களுக்கு தெரியும். செக்கிழுத்து செம்மல்னு சொல்லுவாங்க, கப்பலோட்டி தமிழர்னு சொல்லுவாங்க. இவர் அரசியலில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்கப்பிரிவினை தான் அது காரணமாக இருந்திருக்கும். அடுத்தது இவர் வந்து ஒரு 2 சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பார். தூத்துக்குடியில் சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருப்பார். அடுத்தது சுதேசி கூட்டுறவு அங்காடிகள்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். இது ரெண்டுத்தையும் எங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்தது இவர் வந்து தன்னோட குருவாக யாரை நினச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திலகரை தான் நினச்சிருப்பாரு. அதனால தான் வ.உ.சி. வந்து தமிழ்நாட்டு திலகர்னு சொல்லுவாங்க, தென்னாட்டு திலகர்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வந்து வழங்கியிருப்பாங்க. 40 ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த கப்பல் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த கப்பல் நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு வந்து எவ்வளோ முதலீடு செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வந்து முதலீடு செஞ்சுருப்பாங்க. அதை வந்து 40,000 பங்குகளை பிரித்து 25 ரூபாய் வீதம் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மட்டும் விற்பனை செஞ்சுருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை தான் விற்பனை செஞ்சுருப்பாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மட்டும் தான் விற்பனை செஞ்சுருப்பாங்க. இந்த கப்பல் நிறுவனத்துக்கு தொடங்குறதுக்கு வந்து அரவிந்த் கோஷ்ன்றவர் வந்து உதவி செஞ்சுருப்பாரு. அடுத்தது யார் இதுக்கு பார்ட்னராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரைன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அடுத்தது ஹாஜி பக்கீர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இதை வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க யார் பங்குதாரராக இருந்திருக்காங்கன்னு. பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் இவங்க 2 பேரும் பங்குதாரராக இருந்திருப்பாங்க. அரவிந்த் கோஷ் வந்து உதவியாளராக இருந்திருப்பாரு. அடுத்தது இந்த கப்பல் நிறுவனத்தை பற்றி திலகர் வந்து பாராட்டியிருப்பார். எதில் பாராட்டியிருப்பார்னா அவரோட கேசரி மராட்டா என்ற செய்தித்தாளில் வந்து இந்த கப்பல் நிறுவனத்தை பற்றி பாராட்டி இருந்திருப்பார். 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். வ.உ.சி. பற்றி பின்னாடியும் கொஸ்டின் இருக்குது, அப்போது இன்னும் பார்க்கலாம். அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டில் சென்னை மாகாணத்தை சார்ந்த எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸோட 3வது மாநாடு வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடந்திருக்கும். சென்னையில் 1000 விளக்கு என்ற தொகுதியில் வந்து மக்கீஸ் தோட்டம் என்ற இடத்துல வந்து நடந்திருக்கும். இதுக்கு யார் தலைவராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்சின்றவர் தான் தலைவராக இருந்திருப்பார். எப்போ நடந்திருக்குன்னா 1887. இதில் மொத்தமாக எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 607 பேர் வந்து கலந்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்கள் 607. அத்தனை பேர் தான் மொத்தமாக கலந்துருப்பாங்க. அதில் சென்னையை சேர்ந்தவங்க வந்து எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 362 பேர் தான். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 362 பேர் தான் அதில் சென்னையை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இந்த காங்கிரஸ் மாநாட்டை பற்றி பின்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் வச்சுருக்கோம், அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சுதேசி இயக்கம், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், பாரத மாதா சங்கம், கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம், இது 4ம் கேட்டிருக்காங்க. சுதேசி இயக்கம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1905 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதேசி இயக்கமும் வங்க பிரிவினையும் 1905 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஃபுல் டேட்டாவோட சொல்லியிருந்தோம். 1906 அக்டோபர் 16 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வ.உ.சி. தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் சியில் பாருங்க, பாரத மாதா சங்கம், இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1904 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் தான் இந்த பாரத மாதா சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்தது கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் அது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1908 தான் இந்த கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் வந்து நடந்திருக்கும். இதை நீங்கள் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சராக வரும். அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாரத மாதா சங்கத்தை பற்றியும் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்தை பற்றியும் பார்த்துடலாம். இந்த பாரத மாதா சங்கம்ன்றது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி தான் உருவாக்கியிருப்பாருன்னு பார்த்துருந்தோம். இந்த பாரத மாதா சங்கம் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அதிகாரிகளை கொல்றது மூலயமா நாட்டுப்பற்று வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான்
இந்த பாரத மாதா சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பாரத மாதா சங்கத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும். அதை நம்ம பின்னாடி கொஸ்டினாக வச்சுருக்கோம், அப்போ பார்க்கலாம். அடுத்து இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம், அது பார்த்தீங்கன்னா 1908 வந்து நடந்திருக்கும். இதில் முக்கியமான 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். இவங்க 2 பேர் தான் தலைமை தாங்கி இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தை வந்து நடத்திருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்திருக்கும் சுதந்திர போராட்டத்தில். நீங்கள் ஐஎன்எம் படிக்கும்போது இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டினில் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் பியில் 1916 பக்கத்தில் ஏப்ரல் மாற்றிக்க சொல்லியிருந்தோம். கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் குரூப்லேயும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். யூடியூப்லேயும் அந்த பிடிஎஃப் பக்கத்தில் நம்ம வந்து எழுதி வச்சுருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இந்த மாதிரி எதுவும் தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். அன்னி பெசன்ட் பற்றிய கூறுகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். அன்னி பெசன்ட் அவர்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள். 1916 பக்கத்தில் ஏப்ரல்னு மாற்றிக்கோங்க. ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க. நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் என்ற 2 புத்தகங்களை எழுதியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரியானதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறானது. ஆப்ஷன் பி பாருங்க. இந்த இடத்துல ஏப்ரல்னு மாற்றிக்கோங்க. 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினான்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து எப்போ தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்கன்னா 1916 செப்டம்பரில் தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ இந்த 1916 ஏப்ரலில் ஒருத்தர் தொடங்கியிருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான் தொடங்கியிருப்பாரு. இந்தியாவில் 2 பேர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து திலகர் தொடங்கியிருப்பாரு, இன்னொன்று வந்து அன்னி பெசன்ட் வந்து தொடங்கியிருப்பாங்க. திலகர் வந்து ஏப்ரல் மந்த்லேயே தொடங்கியிருப்பாரு, அன்னி பெசன்ட் வந்து செப்டம்பர் மந்த்தில் தொடங்கியிருப்பாங்க. இதுவே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. யார் முதல்ல வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்கன்னு. திலகர் தான் ஃபஸ்ட்டு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. 1916 ஏப்ரல் மந்தே அவர் தொடங்கியிருப்பாரு. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் என்ற 2 புத்தகங்களை எழுதியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நியூ இந்தியா காமன்வெல்த்ன்றது புத்தகங்கள் கிடையாது, அது வந்து ஒரு பத்திரிகை, நியூஸ் பேப்பர். அதனால 4வது ஆப்ஷனும் தவறானது. நமக்கு கேட்டிருக்கிறது சரியானதாக கேட்டிருக்காங்க. சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியாக வரும். இல்லைனா பி, சி ரெண்டுமே சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னி பெசன்ட் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். அன்னி பெசன்ட் வந்து ஒரு 2 புக்கு எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயர் விட்டதுன்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1915 வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு புக் என்னன்னா இந்தியா ஒரு தேசம்னு புக் எழுதியிருப்பாங்க. இந்த 2 புக்கு வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது இந்த 4வது ஆப்ஷனில் பாருங்கள், காமன்வெல்த்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1914 வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து எப்படிப்பட்ட நியூஸ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா வீக்லியாக வரும், அதாவது வாராந்திரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த நியூ இந்தியா பாருங்கள். நியூ இந்தியா நியூஸ் பேப்பர் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1915 ஜூலை 14 வந்து தொடங்கியிருப்பாங்க. இது என்ன வகையான நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் தான், தினசரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா 10th புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 12th புக்கில் ஒரு வாக்கியம் இருக்கும், அது என்னன்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 10வது கொஸ்டின் பார்த்துடலாம். 10வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் ஜோசப், வி.வி. சுப்பிரமணியன், எஸ்.என். சோமயாஜுலு, கே. நாகேஸ்வர ராவ் இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஜார்ஜ் ஜோசப். இவரை பற்றி பார்த்துடலாம். இந்த ஜார்ஜ் ஜோசப்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பாரு. இவர் எங்கே பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் செங்கனூர் என்ற ஊரில் தான் இவர் பிறந்திருப்பாரு. இவர் வைக்கம் போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்திருப்பாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வைக்கம் போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்திருப்பாரு. அடுத்தது முக்கியமானது என்னன்னா இங்கே கொடுத்துருவாங்க பாருங்க, மதுரையில் தன்னாட்சி இயக்கம்னு. இந்த மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து ஜார்ஜ் ஜோசப் தான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவரை வந்து ரோசாப்பு துறைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் தான் இவரை ரோசாப்பு துறைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் இவரை பற்றி முக்கியமானது என்னென்னா தமிழ்நாட்டோட குற்றப்பரம்பரை சமூக பாதுகாவலர்னு இவரை சொல்லுவாங்க. அடுத்தது 1918 மதுரை தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு கர்வில் மில் தொழிலாளர்களுக்கு வந்து இவர் வந்து உதவி பண்ணி வந்திருப்பார். இவ்வளோ தான் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது இந்த 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி.வி. சுப்பிரமணியன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் மாதவி குருகுலத்தை வந்து ஆரம்பித்தவர் தான் இந்த வி.வி. சுப்பிரமணியன். இந்த சேரன் மாதவி குருகுலத்தை பற்றி நீங்கள் நல்லா படிச்சிருந்துருப்பீங்க.
குருகுல கல்வியாக இருந்திருக்கும். உணவில் கூட பாகுபாடு காட்டி இருந்திருப்பாங்க. அந்த சேரமாதேவி குருகுல வந்து காங்கிரஸோட நிதியால் வந்து நடத்தப்பட்டிருக்கும். அதை தெரிஞ்ச பெரியார் வந்து அதை வந்து எதிர்ப்பார். பெரியாரும் ஒருத்தர் இருப்பார், பி வரதராஜலன்னு ஒருத்தர் இருப்பார். அவரும் பெரியார் கூட இணைஞ்சு இந்த சேரன் மாதேவி குருகுலத்தை வந்து எதிர்த்து போராடி இருப்பாங்க. அடுத்தது 3ஆம் ஆப்ஷனில் இருப்பாங்க எஸ்என் சோமயாஜுலுன்னு ஒருத்தர். இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நீல்சிலை அகற்றும் போராட்டம்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த நீல்சிலை அகற்றும் போராட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1927 நடந்திருக்கும். இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மெட்ராஸில் ஜேம்ஸ் நீல்னு ஒருத்தர் காலாட்படை சேர்ந்தவராக இருப்பார். அப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், கான்பூர் படுகொலைன்னு ஒன்று. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் வந்து ஆங்கிலேய பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டிருப்பாங்க. அதுக்கு இந்த ஜேம்ஸ் நீல் வந்து திருப்ப ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியர் ஒருத்தரே வந்து ஜேம்ஸ் நீல் வந்து திருப்ப கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த ஜேம்ஸ் நீல் வந்து இறந்ததுக்கப்புறம் ஆங்கிலேய அரசு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. நம்முடைய மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டம் தான் இந்த நீல்சிலை அகற்றும் போராட்டம்ன்றது. அந்த போராட்டத்தின் போது வந்து காந்தியடிகள் வந்திருப்பாரு. காந்தியடிகளும் வந்து ஆதரவு தந்திருப்பாங்க. அந்த போராட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்என் சோமயாஜுலுன்றவர் தான். இவர் என்ன ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியை சார்ந்தவர். நெக்ஸ்ட் இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீல்சிலையை வந்து திரும்ப அகற்றிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி ஆட்சியில் 1937 ராஜாஜி அவர்கள் ஆட்சியில் வந்து இந்த நீல்சிலையை வந்து அந்த சென்னை மவுண்ட் ரோட்லேருந்து அகற்றம் செஞ்சு சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அடுத்தது இந்த 4ஆம் ஆப்ஷனில் இருப்பாங்க கே நாகேஸ்வர ராவ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்காக ஒரு முகாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சென்னையில் உதயவனம் என்ற இடத்துல வந்து ஒரு முகாம் ஆரம்பிச்சிருப்பாரு. இவரும் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டி பிரகாசம்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சென்னை உதயவனத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்காக ஒரு முகாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரை தன்னாட்சி இயக்கம்னு வரணும். வி சுப்பிரமணியன் வந்து சேரன் மாதவி குருகுலம்னு வரணும். எஸ்என் சோமயாஜுலு நீல்சிலை அகற்றும் போராட்டம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கே நாகேஸ்வர ராவ் உதயவனம்னு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் தவறாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1, 2 தான் தவறாக இருக்குது. நமக்கு ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த ஆண்டு வைக்கத்தில் கோவிலை சுற்றி இந்த தடை நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வைக்கம் போராட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1924 வந்து நடந்திருக்கும். இதில் யார் முன்னெடுத்து நடத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோசாப்பு துரைன்றவர் தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரோசாப்பு துரைன்றவர் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து முன்னெடுத்து நடத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பெரிய பங்களிப்பு செஞ்சிருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் தான் பெரிய பங்களிப்பு செஞ்சிருப்பாரு. அதனால தான் அவர் வந்து வைக்கம் வீரர்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வைக்கத்தில் கோவிலை சுற்றி இந்த தடை எப்போ நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க, 1925 ஜூன். அப்போ தான் இந்த கோவிலை சுற்றி இந்த தடை வந்து நீக்கியிருப்பாங்க. 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட கூற்றுகள் யாரை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு அது யாரை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர்னு சொல்லியிருக்காங்க. 2வது விற்பனை வரியை அறிமுகப்படுத்தவர்னு சொல்லியிருக்காங்க. 3வது மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்தவர்னு சொல்லியிருக்காங்க. 4வது 1955 பாரத ரத்னா விருது பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த 4 கூற்று யாரை குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருப்பாங்க, ராஜகோபாலாச்சாரி. இவரை தான் குறிப்பிடுது. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1937 தான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்திருப்பாரு. அடுத்தது 2வது ஆப்ஷன் பாருங்க, விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி 3வது ஆப்ஷன் பார்த்துடலாம். மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்தவர்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க அறிமுகம் செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாரு. இதை அறிமுகம் செஞ்சதுனால ஏற்பட்ட இழப்புகளை வந்து சரி செய்யறதுக்காக தான் இவர் வந்து விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது 1955 பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு. இவர் பற்றி இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவர் வந்து 2 டைம் வந்து சிஎம் ஆயிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1937 இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது அந்த 2 டைமும் வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருப்பாரு. இந்த 1937 சிஎம் ஆனதுக்கப்புறம் 1939 வந்து ராஜினாமா பண்ணியிருப்பாரு. அடுத்தது திரும்பவும் அவர் வந்து 1952 வந்து சிஎம் ஆயிருந்திருப்பாரு. 1952 திரும்பவும் அவர் வந்து ராஜினாமா செஞ்சிருப்பாரு. 1954 வந்து ராஜினாமா செஞ்சிருப்பாரு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, குலக்கல்வி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதை வந்து எல்லாரும் எதிர்த்து இருப்பாங்க. அதனால தான் இந்த 1954 ராஜினாமா செஞ்சிருப்பாரு. இன்னும் இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, 1930 வேதாரண்ய சத்தியாகிரகத்தை வந்து தலைமையேற்று நடத்தியவர் இவர் தான். 1930 வேதாரண்ய சத்தியாகிரகம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. 1959 சுதந்திர கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து இவர் ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு, இளம் இந்தியான்னு சொல்லிட்டு. இளம் இந்தியா இளம் இந்தியான்ற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்தது இவர் ஒரு 2 உரைநடைகளை எழுதியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ராமாயணத்தை வந்து சக்கரவர்த்தி திருமகள்னு எழுதியிருப்பாரு. அடுத்தது மகாபாரதத்தை வந்து வியாசர் விருந்துன்னு எழுதியிருப்பாரு. அடுத்தது இவரை பற்றின முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் வந்து இவர் தான். அடுத்தது இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் ஒன்று இருக்கு, அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், ராஜகோபாலாச்சாரி. அடுத்த ஆப்ஷன் ஏ பாருங்க, காமராசர் கொடுத்துருக்காங்க. காமராசரை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். காமராசர் வந்து எப்போ பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1903 ஜூலை 15 வந்து பிறந்திருப்பாரு. அதை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இவர் எத்தனை வருஷம் சிஎம்மாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாரு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஐட்டம் கேட்டிருக்காங்க. அடுத்தது இவரை வந்து அரசை உருவாக்குவார்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா 1964 லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமர் ஆக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு 1966 இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமர் ஆக்கிறதுக்கும் முக்கிய பங்களிப்பாக இவர் தான் இருந்திருப்பாரு. இது வந்து கே திட்டம்னு சொல்லுவாங்க. 1956 மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. 1976 இவருக்கு வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் சியில் இருக்காரு பாருங்க, சத்தியமூர்த்தி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசரோட அரசியல் குரு தான் இந்த சத்தியமூர்த்தி. இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னையில் பூண்டி நீர்த்தேக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்து அப்புறமா சத்தியமூர்த்தி சாகர்னு இவரோட பேரை வச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைமையகத்துக்கும் இவரோட பேர் தான் வச்சிருப்பாங்க, சத்தியமூர்த்தி பவன். இதுதான் இவரை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க, எஸ் சீனிவாசனார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை உருவாக்குறதுல இவரும் ஒருத்தர். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல சத்தியமூர்த்தி, அவரும் இந்த எஸ் சீனிவாசனாரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சுயராஜ்ய கட்சி உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸும் தான் சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து நம்ம பின்னாடி ஒரு கொஸ்டினாவே நம்ம வச்சிருக்கோம், அப்போ அதை பார்க்கலாம். இந்த 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், ராஜகோபாலாச்சாரி தான். மீதி 4 ஆப்ஷனும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் திலகர்னு யாரை சொல்றாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வஉசி தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் திலகர்னு சொல்லுவாங்க, தென்னாட்டின் திலகர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆப்ஷன் ஏ பாருங்க, வாஞ்சிநாதன். இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா திருநெல்வேலி கலெக்டரான ஆஷ் என்பவர் வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. அந்த சுட்டு கொண்ட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 17 கொண்டிருப்பாரு. இந்த டேட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டு. நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இவர் என்ன ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை என்ற ஊரை தான் சேர்ந்தவர். இவர் எந்த சங்கத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நீலகண்ட பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் பாரத மாதா சங்கன்றதை 1904 வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு. அந்த சங்கத்தை சேர்ந்தவர் தான் இந்த வாஞ்சிநாதன். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, சுப்பிரமணிய சிவான்னு கொடுத்துருவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி கூட சேர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ணவர் தான் இந்த சுப்பிரமணிய சிவா. இவரை பற்றின ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து ஒரு தொழுநோயாளியாக இருந்தார். சிறையில் இருக்கும்போது தொழுநோயாளியாக இருந்ததுனால அவர் வந்து சேலம் சிறைக்கு வந்து மாற்றிருப்பாங்க. இந்த சேலம் சிறைக்கு மாற்றினதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டைம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இவர் செஞ்ச ஒரு முக்கியமான போராட்டம் தான் மார்ச் 1908 கோரால் நூற்பாலை வேலை நிறுத்தம் என்ற ஒரு போராட்டம். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வஉசி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தந்தை பெரியார் எந்த மாநாட்டில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் தான் அவர் வந்து கோரிக்கை வச்சிருந்திருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க, 1929 செங்கல்பட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுயமரியாதை மாநாடு வந்து 1929 தான் நடந்துச்சு செங்கல்பட்டுல. இதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியன் ஒருத்தர் தான் இந்த ஃபர்ஸ்ட் சுயமரியாதை மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க, 1930 ஈரோடு. இது வந்து 2வது சுயமரியாதை மாநாடு. அடுத்தது டி ஆப்ஷன் பாருங்க, 1931 விருதுநகர். இது வந்து 3வது சுயமரியாதை மாநாடு. அடுத்து பெரியாரை பற்றி ஒரு 2 விஷயம் மட்டும் பார்த்துடலாம். பெரியாரை பற்றி பார்க்கணும்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். பெரியாரை பற்றி பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. இதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பெரியாருக்கு வந்து பெரியார்னு எப்போ பட்டம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1938 தான் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து யுனெஸ்கோ அவார்டு வந்து 1970 வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பிரதிநிதித்துவம் வேண்டும்னு சொன்ன மாநாடு இல்லை, அதாவது 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவிக அவர்கள் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 15வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாவு சிதம்பரனாரால் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கப்பலோட பெயரும் அது எந்த இடத்துல வந்து செலுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கப்பலோட பேர் என்னன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, காலியோ லாவோ. இதுதான் அந்த கப்பலோடைய பேர். அது எங்கேருந்து எங்கே செலுத்திருப்பாங்கன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே தான் செலுத்திருப்பாங்க. இந்த கப்பல் நிறுவனம் வந்து எப்போ தொடங்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 1906 அக்டோபர் 16 சொல்லியிருந்தோம். இந்த கப்பல் நிறுவனத்தை பற்றி யார் பங்குதாரராக இருந்தாங்க, யார் உதவி பண்ணாங்க, எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தரலாம். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பணியாளர் தேர்வாணையம், பொது பணியாளர் தேர்வாணையம், தேவதாசி முறை ஒழிப்பு, இந்து சமய அறநிலைத்துறை இதுக்கெல்லாம் என்னென்ன ஏன்னு கேட்டிருக்காங்க. பணியாளர் தேர்வாணையம்ன்றது 1924 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதை 1929 பொது பணியாளர் தேர்வாணையம்னு மாற்றிருப்பாங்க. அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1947 தேவதாசி முறை ஒழிப்பு பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்து சமய அறநிலைத்துறை எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1926 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட சாதனைகள் தான் இவங்க பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் சில சாதனைகள் வந்து நம்ம பார்த்துடலாம். 1926 ஆந்திர பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான இன்னொரு சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1921 பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அடுத்தது இந்த பெண்களுக்கு வாக்குரிமை அளித்ததுக்கு அப்புறம் 1926 பார்த்தீங்கன்னா 1926 டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. இது எல்லாமே நீதி கட்சியோட முக்கியமான சாதனைகள். இந்த 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 3421 தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 17வது கொஸ்டின் பார்க்கலாம். 17வது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பின்வரும் கூறுகளில் சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் தமிழன் மற்றும் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா எனும் 3 செய்தித்தாள்களை தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது பாருங்க. 1912 உருவாக்கப்பட்ட சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக TM நாயர் பொறுப்பேற்றார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்க. நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என எதிர்த்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு வந்து சரியானதை தேர்ந்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஒரு 3 செய்தித்தாள்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. அது பாருங்க. ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து என்ன செய்தித்தாளை தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து திராவிடன்னு செய்தித்தாளை தொடங்கியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து தமிழ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறா கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகான செய்தித்தாள் தொடங்கியிருப்பாங்க. இது சரியா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க. 1912 உருவாக்கப்பட்ட சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக TM நாயர் பொறுப்பேற்றார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து TM நாயர் கிடையாது, சி நடேசனார் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. 1912 உருவாக்கப்பட்ட சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளர் வந்து சி நடேசனார் தான் இருந்திருப்பாரு. இந்த TM நாயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குனதுல இவரும் ஒருத்தர் தான். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை யாரெல்லாம் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த TM நாயர், அப்புறம் வந்து P தியாகராயர்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் அதில் முக்கியமானவங்க. அடுத்து 3வது ஆப்ஷன் பாருங்க. நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்கள் இயக்கம் என எதிர்த்ததுன்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நீதி கட்சி வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து பிராமணர்களோட இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது காங்கிரஸையும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் வந்து பிராமணர்களோட கட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல நமக்கு இந்த கொஸ்டின்ல நமக்கு சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தமிழன் என்ற செய்தித்தாள்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. தமிழ்ல வந்து திராவிட என்ற செய்தித்தாளை தான் அவங்க தொடங்கினாங்க. அடுத்தது 2வது ஆப்ஷன்ல வந்து சென்னை திராவிட கழகத்தை செயலாளர் வந்து TM நாயர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சி நடேசனார் தான். அப்போ 2வது ஆப்ஷனும் தப்பு. அடுத்து 3வது ஆப்ஷன் வந்து சரியா தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 தவறு, 3வது ஆப்ஷன் வந்து சரி. நமக்கு ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில தான் நமக்கு கரெக்டா இருக்கு. 1 2 தவறு, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீதி கட்சி அமைச்சரவையை காலவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நீதி கட்சி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிடுறேன். 1916 நவம்பர் 20 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 நவம்பர் 20 இந்த டேட்ல தான் இந்த நீதி கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நீதி கட்சி வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நீதி கட்சி அமைச்சரவை வந்து ஆர்டரா பார்த்துடலாம். 1920 தான் தேர்தல் நடத்திருப்பாங்க. 1920 சென்னை சட்டசபை தேர்தலில் மொத்தமாக 98 இடங்கள்ல வந்து 63 இடங்களை ஜெயிச்சு நீதி கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 1920 யாரு சிஎம்மா இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா சுப்ராயலு. இவர் தான் 1920 இருந்திருப்பாரு. அடுத்தது 1923 யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனகலாசர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அடுத்தது 1926 யார் இருந்திருப்பாங்கன்னா சுப்ராயன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இந்த 1926 என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி தான் ஜெயிச்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து ஆட்சி ஏற்க வந்து மறுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த சுப்பராயன் என்றவர் வந்து ஆட்சி எடுத்திருப்பாரு. இந்த சுப்பராயன் என்றவர் வந்து சுயேட்சை வேட்பாளராக இருப்பாரு. அடுத்தது 1930 முனுசாமின்னு ஒருத்தர் வந்து சிஎம்மா இருந்திருப்பாரு. அவரை நீக்கம் பண்ணிட்டு 1932 பொப்புலி அரசர்னு ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிருந்திருப்பாரு. அடுத்தது 1934 யாரு சிஎம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே பொப்புலி அரசர் தான் சிஎம் இருந்திருப்பாரு. ஆனால் அந்த 1934 என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க வந்து மறுத்திருப்பாங்க. அதனால தான் இந்த பொப்புலி அரசர் வந்து சிஎம் ஆயிருந்திருப்பாரு. இதுதான் இந்த ஆர்டர். இந்த ஆர்டர்ல இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்க சுப்ராயல் பார்த்தீங்கன்னா 1920 சிஎம் இருந்திருப்பாரு. அடுத்தது சுப்பராயன் பார்த்தீங்கன்னா இவர் எந்த வருஷம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1926 இருந்திருப்பாரு. அடுத்து பனகலரசர் வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1923 இருந்திருப்பாரு.
அடுத்தது பா முனுசாமின்றவர் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1930 இருந்திருப்பாரு. இது நீங்கள் ஆர்டர் வைஸாக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இப்போ நான் சொன்ன ஆர்டர் வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்லேயே பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 19வது கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கொஸ்டின் பாருங்க. 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம சொன்னோம், மொத்தமாக வந்து 98 இடங்கள் இருந்துச்சு. அதில் வந்து 63 இடங்கள் வந்து நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க, 98ல் 63. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். 1920 வந்து யார் சிஎம் ஆனார்னு சொன்னோம், சுப்ராயில் வந்து சிஎம் ஆனார்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க, அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், இவங்க தான் சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1924. 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். தமிழ்நாட்டில் யார் சுயராஜ்ய கட்சி உருவாக்கியிருப்பாங்கன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தியும் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்ய கட்சி உருவாக்கியிருப்பாங்க. 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 21வது கொஸ்டின் பார்க்கலாம். 21வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகள் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 சம்பவங்களை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலூர் மற்றும் மணப்பாக்கம் ஆகிய ஊர்களில் தந்தி தொலைபேசி கம்பிகள் வெட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து சூலூர் விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானதுன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ராணுவத்துடன் மோதினதுன்னு சொல்லியிருக்காங்க. 4வது ஆப்ஷன் பாருங்க, ராஜபாளையம், காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எந்த நிகழ்வுல நடந்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் பாருங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்போ தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிசியை கேட்பாங்களான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒத்துழைமை இயக்கத்தை வச்சு இதே மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ராணுவத்துடன் எந்த இடத்துல மோதினாங்கன்னு கேட்டிருக்காங்க. மதுரையில் மோதினாங்க. இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்திருக்காங்க. 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம். இது எப்போ நடந்துச்சுன்னு ஏற்கனவே சொன்னோம். 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். அடுத்து வைக்கம் போராட்டம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 1924 நடந்திருக்கும். ரோசாப்புத்துறையும் பெரியாரும் பங்கெடுத்திருந்திருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் சி வந்து இப்போ தான் பார்த்தோம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இது எப்போனா 1942 ஆகஸ்ட் 8 வந்து நடந்திருக்கும். அந்த நிகழ்வுல தான் காந்தியடிகள் வந்து செய்யுள் செத்துமடின்னு சொல்லியிருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போராடி ஒரு 2 பேர் வந்து சிறையில் இறந்திருப்பாங்கன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேரோட பேர் என்னன்னு பார்த்துடலாம். ஒருத்தர் வந்து தாளமுத்துன்னு ஒருத்தர், அடுத்தது நடராஜன் ஒருத்தர். 2 பேர் வந்து சிறையிலே மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்தெந்த வருஷம் நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1937 வந்து நடந்திருக்கும். அடுத்தது 1948. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1952 நடந்திருக்கும். அடுத்தது 1965 நடந்திருக்கும். 4 டைம் நடந்திருக்கும். இந்த இயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, 1939. 1939 தான் இந்த கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் பார்த்துடலாம். மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தோட தலைவர் வந்து வைத்தியநாதன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரும் அந்த சங்கத்தோட செயலர் வந்து எல்என் கோபாலசாமின்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் ஹரிஜன மக்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைய வேண்டும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்திருப்பாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1939 ஜூலையில் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 1939 தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 23வது கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் கூறுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 1912 மார்ச் 12 தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, 1930 ஏப்ரல் 23 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு சில இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின்ல எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1912 மார்ச் 12 தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 1912 மார்ச் 12 தான் காந்தியடிகள் வந்து தண்டி யாத்திரை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, 1930 ஏப்ரல் 23 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 23 கிடையாது, ஏப்ரல் 13 தொடங்கியிருப்பாங்க. ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் இந்த சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க, ராஜாஜி தலைமையில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க.
இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்து இவர் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு கேட்டுக்கு தவறாக தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 23ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏப்ரல் 13. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தப்ப தான் நாமக்கல் கவிஞர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி பாடல் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்தது இந்த ருக்மணி லட்சுமிபதினு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி ஒரு 2 பாயிண்ட் பார்த்துடலாம். இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 1929 பாரிஸில் நடந்த உலக பெண்கள் மாநாட்டுக்கு இந்திய பிரதிநிதியா இவங்க தான் போயிருந்திருப்பாங்க. 23வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 24வது கொஸ்டின் பார்க்கலாம். 24வது கொஸ்டின் பாருங்க, ஆரிய என்கிற பாஷ்யம் எந்த நாள் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1932 ஜனவரி 26 இந்த நாளில் தான் ஆரிய என்கிற பாஷ்யம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து தேசிய கொடியை ஏற்றிருப்பாரு. 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 25வது கொஸ்டின் பற்றி பார்த்துடலாம். 25வது கொஸ்டின் வந்து காங்கிரஸ் மாநாடு வச்சு கேட்டிருக்காங்க. முதல் மாநாடு, 2வது மாநாடு, 3வது மாநாடு, 4வது மாநாடு கேட்டிருக்காங்க. முதல் மாநாடு வந்து எப்போ நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1885 வந்து நடைபெற்றிருக்கும். யார் தலைமையில்னு பார்த்தீங்கன்னா இந்த WC பானர்ஜின்னு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்து 2வது மாநாடு வந்து 86 நடைபெற்றிருக்கும். அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்கியிருப்பாரு. அடுத்தது 3வது மாநாடு வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கும். சென்னையில் 1000 விளக்கு என்ற பகுதியில் வந்து மக்கீஸ் தோட்டத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். அதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்ருதீன் தியாப்ஜி என்றவர் தான். அடுத்தது 4வது மாநாடு இது எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் வந்து நடந்திருக்கும் 1888. இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் தலைமையில் நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் ஹியூல் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். இதை நீங்கள் ஆர்டராக பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். 25வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டதுன்னா பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 1920 ஏப்ரல் 17 அப்போதான் கிளாபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இதுல கிளாபத் இயக்கம்னு ஒன்று நம்ம பார்க்கணும். கிளாபத் இயக்கம் வந்து ஏன் தொடங்கியிருப்பாங்கன்னா முதல் உலக போருக்கு அப்புறம் முஸ்லிம்களோட முக்கிய தலைவர் பதவியான கலிஃபா, அதாவது துருக்கி கலிஃபா பதவியோட அதிகாரம் வந்து பறிச்சிருப்பாங்க. அந்த துருக்கி கலிஃபா பதவியை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த கிளாபத் இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த கிளாபத் இயக்கத்துக்காக ஈரோட்டில் வந்து மாநாடு நடந்திருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து வாணியம்பாடி வந்து கிளாபத் எழுச்சியில் ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 26வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டின் பார்க்கலாம். 27வது கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்காரு பாருங்க, TSS ராஜன். இவர் தான் தமிழ்நாட்டோட முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இதில் ஆப்ஷன் ஏ ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகி. வினோபாவே, ஆச்சாரிய வினோபாவேன்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்தியாவில் வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகி. தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா TSS ராஜன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காமராசர், சத்தியமூர்த்தி. இவங்களை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 27வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழகத்தில் நீல்சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்காங்க பாருங்க, பத்மசாணி அம்மாள். இவங்க தான் நீல்சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போராட்டத்துக்காக தன்னுடைய நகையே கழட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆப்ஷன் ஏல இருக்காங்க பாருங்க, KP சுந்தரம்பாள். இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய மேடைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பார்த்துடலாம். இவங்க வந்து 1926 இந்தியாவோட முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அடுத்தது 1949 சென்னை அடையாறில் வந்து புற்றுநோய் மருத்துவமனையை வந்து கட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து அடிக்கல் வந்து நேரு அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1929 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருப்பாரு. 1956 இவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. பத்மபூஷன் விருது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1956 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1930 சென்னை சாந்தோமில் அவ்வை இல்லம்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து இவங்களை பற்றி என்ன பார்க்கணும்னா தேவதாசி ஒழிப்பில் வந்து இவங்க ரொம்ப முக்கிய பங்காற்றிருப்பாங்க. தேவதாசி ஒழிப்போட மசோதா எப்பன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த 1930 தான். தேவதாசி ஒழிப்பு சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த 1930 அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டில் வந்து இவங்க கலந்துருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் டியில் இருக்காங்க பாருங்க, செல்வி துர்காபாய். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திட்டக்குழுவோட உறுப்பினராக இருந்திருக்காங்க, அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. அடுத்தது இவங்களை பற்றி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 1937 ஆந்திர மகிழா சபைன்னு ஒன்று வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்தது மத்திய சமூக மேம்பாட்டு நிறுவனம்னு ஒன்று இவங்க உருவாக்கியிருக்காங்க. இது ரெண்டும் இவங்களை பற்றி ரொம்ப முக்கியமானது. இந்த 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பத்மசாணி அம்மாள் தான் சரியான ஆன்சர்.
இவங்க தான் தன்னோட நகையை வந்து கழட்டி கொடுத்துருப்பாங்க இந்த போராட்டத்துக்காக. அடுத்தது 29வது கொஸ்டின் பார்க்கலாம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் இருந்தார்னு கேட்டிருக்காங்க. 1965 யார் முதலமைச்சராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. ஆப்ஷன் சில இருக்காரு பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தது காமராசர் பத்தி பார்த்தலாம். காமராசர் வந்து 9 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அது எந்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 53ல இருந்து 63 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. 1953ல இருந்து 1963 வரைக்கும். அடுத்து ராஜாஜி பார்த்தீங்கன்னா ராஜாஜி பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து அண்ணா பார்த்தீங்கன்னா 67ல வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. 67ல இருந்து 69 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இந்த 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 1965ல பக்தவச்சலம் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 30வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் பொருந்தாதவை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து எத்தனை பேர் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எப்படி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்து தமிழ்நாட்டோட மிதவாதிகள். அடுத்து 4வது இருக்கிறது வந்து தீவிரவாதிகள் சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் 3 பேர் பாருங்க, வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, ஜி.ஏ. நடேசன். இவங்க 3 பேர் வந்து மிதவாதிகள். டியில் இருக்கார் பாருங்க, சேலம் விஜயராகவாச்சாரி. இவர் வந்து ஒரு தீவிரவாதி. இவருக்கு இன்னொன்று முக்கியமான என்னன்னா தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தைன்னு சொல்றாங்க. இந்த சேலம் விஜயராகவாச்சாரி தான் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தைன்னு சொல்றாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்து மிதவாதிகள், இவர் வந்து தீவிரவாதிகள். இதுல பொருந்தாதவை தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் நானும் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 10th புக்கில் இருக்க அதே பாக்ஸ் டேட்டாவை வச்சு இதே மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதில் மிதவாதிகளை கொடுத்துட்டு ஒருத்தர் தீவிரவாதியை கொடுத்து ஏற்கனவே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டினை பார்த்து தான் நான் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது நல்லா தெளிவாக ஃபுல்லாக எல்லா டேட்டாஸும் படிக்கணும். அப்போனா இந்த பாடத்துலேருந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். இந்த பாடத்துலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பாடத்தை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த 30 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். சில பேர் இன்னும் படிக்கலாம் சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.